கல்யாணத்துக்கும் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சார். ஏற்கனவே எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கின கடன், அடுத்து சீமந்தம், அடுத்து பிள்ளை பேர் பார்த்தாங்க, அடுத்து பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லி கம்பல் பண்ணாங்க, அதுக்கு போட்டாங்க. அப்புறம் இப்போ காது குத்து தொடர்ந்து செஞ்சுட்டே தான் சார் இருக்காங்க. கடன் வாங்கிட்டு செஞ்சுட்டு இதே தான் சார். அவனோட கல்யாணம் இப்போ ஆரம்பித்தா திரும்பி அதுக்கு ஒரு கடன் ஆகுமே, திரும்பி அந்த கடன்லாம் யார் பார்க்குறது அப்படின்ற மாதிரியே. நாங்கள் கஷ்டப்பட்டாலும் அது வெளில காட்டிக்காமல் அவங்க அதனால் அனுபவித்து அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னும் போது அது எங்களுக்கு கட்டாயத்துக்காக செய்கிறாங்க சார். நான் வேண்டான்னு சொன்னாலும் கஷ்டப்பட்டு கடனை வாங்கியாவது செஞ்சிடுறாங்க சார். இப்படி யோசிங்களேன், இப்போ உங்கள் அண்ணனை யார் வந்து தம்பி காசு பணம் இல்லைனாலும் கௌரவம் முக்கியம்டா, தங்கச்சி வாழ்க்கடா அப்படின்னு யார் சொல்லக்கூடும்னு நினைக்கிறீங்க? அம்மா தான் சார். அம்மா தானே சொல்ல முடியும். அப்போ இந்த பக்கத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, அந்த பக்கத்தில் உங்கள் அம்மா அவரை இப்படியும் கேட்பாங்க. நடுவில் விக்டிமாக இருக்க ஆள்கிட்ட அட்வைஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா அவரால் என்ன பண்ண முடியும்? அடுத்த கடனை நோக்கி உங்களை நகர்த்துவது யார்? ஆப்வியஸ்லி அம்மா தான். அம்மா தான். இப்போ கூட அவர் கல்யாணத்தை பற்றி யோசிக்கல சார். அவருக்கு யோசிக்கிற சூழல் இருக்கா என்ன? அவர் மேலே எல்லாத்தையும் தூக்கி போடுறீங்க. அவரை கல்யாணம் பண்ணுற சூழ்நிலையில் நம்ம குடும்பம் வைக்கல, அவரை கடன் வாங்குற சூழ்நிலையில் நம்ம குடும்பம் வச்சிருக்கு. இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது யார்? நான் தான் சார். உன் தியாகத்தில் தீய வைக்க சும்மா இரு. இப்படி பல பேரை இங்கே பார்த்துட்டேனா, அதுவும் வெறுதானா. இந்த லோன் எல்லாம் எப்போ முடியும் தம்பி? ஒரு 2 years சார். கம்மியாக சொல்கிறாங்க சார். எப்போ முடியும் தம்பி? உண்மையை சொல்லுங்கள். 5 to 6 years சார்.